கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்திற்கு என்றென்றும் எப்போதும் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு சபை ரகசிய வருகையில் எப்போது எடுத்துக்கொள்ளப்படும், உபத்திரவம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் எப்போது தொடங்கும், அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, முத்திரைகள் 1ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது, 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளாக 3.5 வருஷங்கள் உபத்திரவ காலம், அடுத்து 3.5 வருஷங்கள் மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 7 முத்திரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 எக்காலங்களும் 7 முத்திரைகளும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பதான் 7 எக்காலம் மூதப்பட்ட இத்தனாவது எக்காலம் மூதப்பட்டாயிடுச்சு, இத்தனாவது முத்திரை உடைக்கப்பட்டாயிடுச்சு, அங்க அந்த தேசத்துல அது நடந்தது, இந்த தேசத்துல இது நடந்தது. இப்ப பாருங்க, ஈரான் இஸ்ரவேல் போர் நடக்குது, அதனால பெட்ரோல் எண்ணெய் விலைவாசி ஏறுது இறங்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகம் முழுவதும் சொல்லப்படுது. வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. எத்தனையோ போர்கள்லாம் இந்த உலகத்தை கண்டிருக்குது. அதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது இயேசுவானவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பது உண்மை. ஆனா இப்போதுதான் கடைசி காலம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசுவானவரே சொல்லிட்டார் இது கடைசி காலம் அப்படின்னு. யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டே இது கடைசி காலம், கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட ஆயிற்று. இப்போ இதெல்லாம் அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டது அதெல்லாம் சொல்றது பொய், அல்லது அவங்க தெரியாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசுவின் சீஷர் யோவான் அவர் சபைக்கு அடையாளமா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நான் எக்காலம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. வார்த்தையானவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசுவின் சீஷர் யோவான் அவரை சபைக்கு பிரதிநிதியாக அடையாள ரீதியாக காமிக்குது சபை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறமேட்டு தான் முத்திரைகள் உடைக்கப்படுறதாகட்டும், 7 முத்திரைகள் 7 எக்காலங்கள்லாம் அதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆனா நிறைய பேர் தவறான கருத்துக்களை ஜனங்க மத்தியில பரப்பி கொண்டிருக்கிறாங்க.